மைக்ரேன் ரிலேட்டட் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ் அகேன். ரொம்ப வருஷமா மைக்ரேன்ல சஃபர் பண்றவங்கலாம் இருக்காங்களே சார். நாங்கள் சரி பண்ணி தருவோம். Will you be able to surgically treat an migraine headache? Have you ever heard? இல்ல. அப்புறம் இதில் என்ன போட்டி பொறாமல் வந்துச்சு, வியாபாரம் வந்துச்சு. ஹெட்டேக்குன்னா அவன் வந்து என்னடா சரி பண்ணுறது, எங்ககிட்ட இல்லாத சயின்ஸா அப்படின்றீங்க. உங்ககிட்ட இல்லையே. லிவர் எதையும் வேஸ்ட் பண்ணாது. இந்த வேஸ்டேஜ் வந்தது இல்லை, அதை பித்தமாக மாற்றி கால் பிளாடர் காமிச்சிடும். வணக்கம் நேயர்களே, டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவருடைய யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். மைக்ரேன் இன்னைக்கு நிறைய பேர், யங் ஜென்ரேஷன் ஆகட்டும் சரி, இல்லை ஓல்டு ஜென்ரேஷன் ஆகட்டும் சரி, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச் என்னென்னா மைக்ரேன். அது எதனால் வருது, அதோட பாதிப்புகள் என்னென்னா? மைக்ரேன் ஹெட்டேக்கில் ரெண்டு பிரிவு இருக்குமா. ஒன்று வந்து ரெகுலர் கிளாசிக்கல் மைக்ரேன், இன்னொன்று மைக்ரேன் வித் ஆரா. இது இல்லாமல் சிலதெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க, அதோடலாம் போகலாம். கிளாசிக்கல் மைக்ரேன் இஸ் ஒன் which comes very often. மைக்ரேன் வித் ஆரான்றதும் it comes very often. ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறும். மைக்ரேன் வித் ஆரானா கண்ணில் லைன்ஸ் எல்லாம் தெரியும். சில சமயத்தில் கண் அப்படியே பிளர் ஆகும், பிளாக் அவுட் ஆகும், பூச்சி பறக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுதான் அந்த ஆரான்னு சொல்கிறோம். அது வந்தனாலே மைக்ரேன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். உடம்புக்குள்ளே வந்து வாஸ்குலர் சிஸ்டம் வந்து, வாஸ்குலர் சிஸ்டம்னா ரத்தம் குழாய்களில் ஓடுவது, ஹார்ட்டு பம்ப் பண்ணுது, ரத்தம் ஓடி நிற்குது. இதில் வந்து பிரெயின் வந்து 1.4 கிலோஸ் தான். அது உள்ள நிறைய ரத்த குழாய் இருக்குது. அவ்வளோ வேலை நடக்குது அங்கே. உள்ள கணக்கில் அடங்காத ரத்த குழாய்கள் இருக்குது பல சைஸில். உங்களுக்கு பிரெயினுக்கு மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதான கமாண்ட் சென்டர் எல்லாமே. ஸோ இட்ஸ் நியூரான் சென்டர். பிரெயினில் உங்களுக்கு வந்து பெருமூளை இருக்குது, சிறுமூளை இருக்குது, முகுளம் இருக்குது, பிட்யூட்ரி இருக்குது, தேலமஸ், ஹைப்போதேலமஸ் ரீஜன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனி வேலை இருக்குது. மேலே பெருமூளைக்கு மேலே செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்குது. இது மாதிரி பல பிரிவுகளாக இருக்கும். எல்லாமே நியூரான் செல்ஸ் தான், நர்வஸ் செல்ஸ். ஆனால் வேறு வேறு மாதிரி நர்வஸ் செல்ஸ். இப்போது தேலமஸ் நர்வஸ் செல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஹைப்போதேலமஸ் நர்வஸ் செல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பீனியல் கிளாண்ட் இருக்குது. பிரெயின் வந்து ரெண்டாக பிரியும், அழகாக பிரிச்சிருவாங்க. ரெண்டாக இயற்கை ரெண்டாக பண்ணி வச்சிருக்கோம். லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த கழுத்துலேருந்து மெயினாக ஆர்டரி போகும் மேலே, மேஜர் பிளட் சப்ளை டு த பிரெயின். உடம்புல வந்து எல்லாமே வந்து ஃப்ளூயிட்ஸ் பரிமாற்றம் தான், நீர்க்கோவை பரிமாற்றம் தான். இப்போ ஒரு குளுக்கோஸ் உள்ளே போகுதுன்னா அது நீர்க்கோவையாக தான் இருக்கும், சாலிட் பார்ட்டிக்கலாக இருக்காது. எந்த பொருளாக இருந்தாலும் சாலிட் பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ண முடியாது. நோ இட் நாட் அலவுட். குடல் உரியறது உங்களுக்கு லிவரில் வந்து வெளியே போகிறது எல்லாமே லிக்விட் ஃபார்மில் தான் வெளியே போகும். ஏன்னா கேப்பிலரிஸ் இருக்குல்ல, கேப்பிலரிஸில் சாலிட் பார்ட்டிக்கல் வந்தால் பிளாக் ஆகிடும். மற்ற இடத்துலலாம் வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரெட்டினால் வந்தால் ப்ராப்ளம். அதுக்கு குவாரடைட்டிஸ்னு பேர். இட் வில் அஃபெக்ட் யுவர் விஷன். ஸோ எல்லாமே உனக்கு அது அந்த நீர்க்கோவை எங்கெல்லாம் எல்லாம் போய் சப்ளை ஆகுது, எல்லாம் பிரியுது, அதெல்லாம் திருப்பி இது பண்ணுது. அது அசுத்தங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நீர் தான். அதுதான் இன்ஃப்ளமேட்டரின்னு நம்ம சொல்கிறோம். தேவையில்லாத நீர் சத்துக்கள் நம்மளுக்கு நம்ம உடலில் ஏற்பட்ட அசுத்தங்கள். எவ்வளோ வேலை நடக்குது, எவ்வளோ சமாச்சாரம் உள்ளே போகணும், சப்ளை ஆகணும், அதை அப்சர்வ் பண்ணணும், அதை வேலை செய்யணும். அதுக்கு வேலை செய்யும் போது பை ப்ராடக்ட் சொல்லணும், அதை தூக்கி வெளியே தள்ளணும், இவ்வளோலாம் இருக்குது. இப்போ பிரெயினை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளமேட்டரி லோடு வர முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏன்னா அது வேலை செய்யணும், அவ்வளோ வேலை செய்யணும். அது இன்னொரு ப்ரோக்ராமில் கூட சொன்னேன், ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒரு மிஷின் பண்ணணும் அப்படின்னா 300 ஏக்கர் வேணும். அது வேலை செய்யுமா வேலை செய்யாதான்றது அப்புறம். அதை 1.4 கிலோஸில் சுருக்கி வச்சுருக்குது இயற்கை. அது அவ்வளோ வேலை செய்யுது. இப்போ அங்கே அதுக்கு பேர் எடிமா. வரக்கூடாது, நீர்க்கோவை அங்கே வரக்கூடாது. வந்தது நான் கோமாவில் போயிடுவேன்.
அதாவது 10 பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. 10 பாயிண்ட் நீர்க்கோவை வந்துச்சுன்னா நீ கோமாவில் போயிட்டு, அவ்வளோதான். பிரெயின் வேலை செய்யாது, அங்கே நீர் வந்துடுச்சு. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்? அதனால் அங்கே ஒரு வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது, சர்க்கியூட்ஸ் இருக்குது. பாடி ரொம்ப பெரிய மிஷின், நீ யோசிச்சே பார்க்க முடியாது. 2 பாயிண்ட் கிராஸ் ஆனாலே சர்க்கியூட் ஓப்பன் ஆகிடும். blood will rush to the brain, கிளியர் பண்ணி 0க்கு எடுத்து வந்துடும். இப்போ நான் என்ன தான் சார் செய்கிறேன் என்னோட பாடிக்குள்ளே, அதுவே எல்லாமே செஞ்சுக்கிதுன்னா? நீ ஒன்றும் பண்ண வேணாமா, நீ ஒழுங்காக உன் கையை காலை வச்சுன்னு உட்காந்துருந்தா போதும். ஓகே, ஒழுங்காக தூங்கணும், கரெக்டாக சாப்பிடணும், உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தான் உன் வேலை. உனக்கு உள்ள நானுக்கே கேட்டேன்ல, உன் ஹார்ட் எப்படி வேலை செய்யுது உனக்கு தெரியுமான்னு. ஒன்றும் தெரியாது உனக்கு, யாருக்கும், எனக்கும் சேர்த்து தான் ஒன்றும் தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்போ பிளட்டு ஃப்ளோ பயங்கரமாக உள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு அந்த ஹெட்ஏக் வரும். அது பிரெயினுக்கு பாஸ் ஆகும்னு சொல்கிறீங்களா? இல்லைம்மா, நர்வஸ் செல்ஸ்க்கெலாம் பெயின் கிடையாது. இந்த ரத்த குழாயில் சாதாரணமாக ஒரு குழாயில் தண்ணி ஓடி இருக்குது, அது இன்னும் ஸ்பீடாக ப்ரெஷர் மோட்டர் வச்சு ஓட்டினா கை பிடிச்சுன்னா அந்த ஃபீலிங் தெரியும் உனக்கு. அந்த ப்ரெஷர் ஏறிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆன உடனே அது ஃபெல்டஸ் ஹெடேக். அது இரிட்டேட் பண்ணுது நர்வஸ் செல்ஸை. நார்மலாக ஓடினுக்கிற ஃப்ளோ வந்து 3 மடங்கு ஓடுது. ஏன்னா அந்த தண்ணியை கிளியர் பண்ணணுமே, அந்த அன்வான்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணணுமே. எடிமா கூட முடியாது. 2 பாயிண்ட் வந்தாலே ஓப்பன் ஆகிடும். 5 பாயிண்ட்டுக்கெல்லாம் உனக்கு வெயிட் பண்ணாது. அது கடகடன்னு 0க்கு எடுத்து வரும். அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அவ்வளோ நேரம் உனக்கு ஹெட்டேக். இதில் மைக்ரைன் வந்து இப்போது ஒரு சைடு இதாகிடுச்சுன்னா அந்த சைடு மட்டும் பெயின் இருக்கும், பிளட் ஃப்ளோ. இப்போ அந்த சைடு மட்டும் உனக்கு பெயின் இருக்கும். மைக்ரைன் வந்துடுச்சுன்னா ஃபியூ ஹவர்ஸ்லேயும் கிளியர் ஆகும். மைக்ரைன் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஹெவினஸ் ஒன்று செட் ஆகும். அந்த செட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஒரு மாதிரி இருக்கும்போது தெரிஞ்சிடும், வி ஆர் ஹெட்டிங் இன் ஃபார் மைக்ரைன் தெரிஞ்சிடும். மைக்ரைன் வந்துச்சுன்னா அவள் தான். சில பேருக்கு ஃபியூ ஹவர்ஸில் கிளியர் ஆகிடும், சில பேருக்கு 2 நாள் 3 நாள் கூட ஆகும். சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா லைட் சென்சிட்டிவ், சவுண்டு சென்சிட்டிவ் மைக்ரைன்லாம் இருக்குது. நீ ஃபோட்டோகிராஃபர் எதுவுமே அவனை ஃப்ளாஷ் ஆச்சுன்னா உடனே மைக்ரைன் வந்துடும் அவனுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த அந்த லைட் சென்சிட்டிவ் மைக்ரைன் இருக்குதுன்னா உன்னை டப்புன்னு 2 ஃபோட்டோ எடுத்தோம்னா அப்படியே தலைவலி வந்துடும். இல்லை ஒரு சினிமா தேட்டரில் போய் உட்காந்து அந்த மெயின் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தெரியுமா, வால்யூம், மைக்ரைன் வந்துடும். படம்லாம் பார்க்க முடியாது உன்னால், முடிஞ்சது கதை. மைக்ரைன் வந்துச்சுன்னா யூ வில் கோ இன்ஆக்டிவ். எதுவுமே பண்ண முடியாது உன்னால். பசி இருக்காது, எதுவுமே செய்ய முடியாது, மெமரி வேலை செய்யாது. ஆமாம், தலைவலி வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? கடுமையான தலைவலி, உன்னால் போய் ஒரு டீ போட முடியுமா? முடியாதுதான். முடியாது, கண்டிப்பாக முடியாது. அந்த ஏரியாவில் பிளட்டு ஓவராக போயினுக்குது, அங்கே வேற ஒன்றும் இல்லை. இந்த மைக்ரைனுக்கு மருத்துவம் கிடையாது. லாட் ஆஃப் மைக்ரைன் ரிலேட்டட் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது, எல்லாம் ஆஸ்பிரின் பேஸ்ட். இப்போ வந்து ஒரு தலைவலி, சாதாரண தலைவலி வருது, அப்போ வந்து அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி அங்கே உள்ளே ஓடினுக்கிறதுனால வருது இல்லையா. இப்போ ஆஸ்பிரின் போட்டால் என்ன ஆகும்? ஆஸ்பிரின் போட்டால் பிளட் வெசலில் பெருசு பண்ணும். பெருசு பண்ணால் உனக்கு ஃப்ளோ ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஆஸ்பிரின் போட்டு யூஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, ஆஸ்பிரின் போட்டாலும் வராது. ஆஸ்பிரின் ஒர்க் பண்ணுது 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுது, இன்னும் ப்ரெஷர் இறங்கலைன்னா 3 மணி நேரம் ஆஸ்பிரின் எஃபெக்ட் போன உடனே திருப்பி தலைவலி வந்துடும். இந்த பாம்பெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிறீங்கள, அதுக்கும் தலைவலிக்கும் சம்மந்தம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, இங்கே போட்டு தேய்ச்சுன்னா அது அந்த மென்தால் அது இதெல்லாம் இருக்கும், ஒரு பேர்னிங் சென்சேஷன் கொடுக்கும். பிரெயின் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பேர்னிங், நாட் பெயின். பேர்னிங் பெயின் வந்தால் பிரெயினுக்கு வந்து பேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இதை கான்சென்ட்ரேட் பண்ணும் பிரெயின், வலியை இக்னோர் பண்ணிடும். இந்த எரிச்சல் போன உடனே வலி வந்துடும். இந்த ஸ்டீம் எடுத்தா அப்போ அந்த ஸ்வெட்டுனால வந்து அந்த நீர் எல்லாம் வெளில வந்துருமா? அப்போ மைக்ரைன் கம்மியாகுமா? வராது. அதுக்கும் சான்சஸ் இல்லையா? அது வந்து உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ், இந்த கிளாண்டு, இந்த லங்கு, அந்த ஏரியா தான் அது. முகம், ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் வேர்க்கும். பிரெயினில் இருக்கிற எடிமா வராது. அது உள்ள பிளட்டு தான் கிளியர் பண்ணும். சில பேருக்கு வந்து மைக்ரைன் எனக்கு வரும்போது நான் ஸ்டீம் எடுத்தால் எனக்கு மைக்ரைன் சரியாயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது என்னது சார்? அப்போ இல்லை ஹெவி மைக்ரைன்லாம் உங்களுக்கு ஸ்டீம் இனலேஷன் ஹெல்ப் பண்ணாது. பண்ணாது, வாய்ப்பு கிடையாது. ஸ்டீம் இனலேஷனுக்கும் மைக்ரைனுக்கும் சம்மந்தம். அது நோஸ் பிளாக்கு, அது இதுக்கெல்லாம் இதாகும். சில பேர் ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். மைக்ரைன் ரிலேட்டட் ட்ரக்ஸ் நிறைய இருக்குது. அது எடுத்துக்கலாமா சார்? மைக்ரைன் ரிலேட்டட் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ் அகெயின்.
அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம், லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ்லாம் பார்க்கலாம், அதோட கெமிக்கல்ஸ்லாம் பார்க்கலாம். எல்லாம் நிறைய ஆஸ்பிரின் பேஸ்ட் வரும். ஆஸ்பிரினோட சேர்த்து நிறைய அதர் ஃபார்மா கெமிக்கல்ஸ்லாம் வரும். இட் இஸ் பேசிக்கலி என்ன சொல்கிறது, ஒரு பெயின் ரிலீவர் மாதிரி தான். மைக்ரைனை ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி எனக்கு மைக்ரைன் வந்துச்சு, இந்த மெடிசன்லாம் போட்டு வலி இல்லாமல் என்னை வச்சுக்க முடியும். பட் அதை போட 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 இம்யூன் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வேலை செய்யாது. இப்போ அடுத்த வாரம் எனக்கு வரப்போகிற மைக்ரைனை இது தடுக்காது. எப்படி தடுக்கும்? இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப். என்ன மைக்ரைனால் உனக்கு இந்த பாருமா, அலோபதியில் வந்து எல்லாமே வந்து சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான். உள்ள ஒரு கோளாறு நடக்குது, அந்த கோளாறுனால மைக்ரைன் வருது. அந்த மைக்ரைன்னா என்ன? வலி, தலை வலி, கரெக்டுங்களா? அந்த வலியை எடு, அவனை கம்ஃபர்டபுளாக வை. மைக்ரைன் எதனால் வருது தெரியலையே. ரொம்ப வருஷமா மைக்ரைன்ல சஃபர் பண்றவங்கலாம் இருக்காங்களே சார். நாங்கள் சரி பண்ணி தருவோமே. நீங்கள் தான் மைக்ரைனுக்கு இப்போ மருந்தே இல்லைன்னு சொன்னீங்களே. உன் அலோபதியில் நீ படிக்கல. நீ சொல்லுவே உடனே டெக்னாலஜி, மிஷினு, ஸ்கேன்ஸ், யோ கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. சிடினா கம்ப்யூட்டர் டோமோகிராஃபின்னு பேர். எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். அதில் போய் என்ன பார்ப்ப? படமா? அதுல எங்களுக்கு தெரியும் இல்ல சார் விஷயம். ஃபோட்டோவா பார்ப்பீங்க சார். எம்ஆர்ஐ வச்சு இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இல்லை சார். என்ன பண்ணுவீங்க? அறுத்துருவீங்க. கேன் யூ சர்ஜிக்கலி ட்ரீட் அன் எம்ஆர்ஐ migraine? Will you be able to surgically treat an migraine headache? Have you ever heard? இல்ல. அப்புறம் because you don't know the chemistry. எந்த ரசாயனம் அதை உருவாக்குகிறது படிக்கலையே. அப்ப நீங்க மட்டும் இப்போ எப்படி கியூர் பண்றீங்க? ஏன் என்ன விடுங்க, சப்ஜெக்டை தெரிஞ்சுங்க. நீங்கள் எப்படி மாடர்ன் சயின்ஸ் வந்து இந்த மைக்ரைனை பார்க்குது? மைக்ரைன் வந்து மாடர்ன் சயின்ஸஸ் அவங்க நிறைய கிளாசிஃபிகேஷன் எடுத்துன்னு வருவாங்க, நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்களால பண்ண முடியல. ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணாமலாம் போக மாட்டாங்க. எவ்வளோ இதை பாருமா, எந்த சயின்ஸ் ஆகுனா இருக்கட்டும்மா, எல்லாம் மனித அறிவின் ஆற்றல் தானே. எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது தானேம்மா. பழைய சயின்ஸ்னால் யானையை கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்தது இல்லையே, நம்ம கண்டுபிடிக்கிறது தானே எல்லாமே. சயின்ஸ் ஒன்று தானே. இதில் என்ன போட்டி பொறாமல் வந்துச்சு, வியாபாரம் வந்துச்சு. ஹெட்டேக்குன்னா அவன் வந்து என்னடா சரி பண்ணுறது, எங்ககிட்ட இல்லாத சயின்ஸா அப்படின்றீங்க. உங்கள்கிட்ட இல்லையே, என்ன பண்ணுறது? மாடர்ன் சயின்ஸ் வந்து இது வரைக்கும் ஒன்றும் மைக்ரைன் பீப்புள் ஆர் சஃபரிங் ஒன்லி. 30 வருஷம் 35 வருஷம் மைக்ரைனில் சஃபர் பண்ணவங்களாம் இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது. ரெமெடி ஏதாவது இருக்கா? இருக்குது, ரெமெடி இருக்குது. நம்ம மருத்துவத்தில் ரெமெடி இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஏன்ஷியன்ட் மெடிசன், ஏன்ஷியன்ட்னா பழைய நம்ம தமிழ் சயின்ஸுமா. அவங்க how you explain சார் இந்த ஏன்ஷியன்ட் மெடிசன்? நீங்கள் எப்படி மைக்ரைன் வந்து how you explain things for migraine நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதை எப்படி சொல்ல வரீங்க? மைக்ரைன்ன்றது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான சமாச்சாரம்மா. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பித்தப்பை தெரியுமா? தெரியும். கால் பிளாடர் லிவருக்கு மேலே இருக்கும், இங்கே இருக்கும் சார். கேல் பிளாடர் இல்லையா? கால் பிளாடர் தான் பித்தப்பை. பித்தப்பையில் பித்த நீர் வரும். ஸ்ப்ளீன் ஒன்று இருக்குது தெரியுமா? தெரியும் சார். ஸ்ப்ளீன் மண்ணீரல்னு பேர். இந்த மண்ணீரலில் வந்து ஒரு 70-75% WBC கண்ட்ரோல் பண்ணும். ஒயிட் பிளட் கார்பஸ்கல்ஸ். ஒரு 25-30% RBC கண்ட்ரோல் பண்ணும். RBCன்றது சிகப்பு ரத்த அணுக்கள், ரெட் பிளட் கார்பஸ். ரெட் பிளட் கார்பஸ்னுடைய வயசு வந்து 6 மாதம். அதுக்கப்புறம் செத்துரும், புதுசு வந்துடும். புரிஞ்சுக்கினியா? இப்போ ரெட் பிளட் கார்பஸில் தான் வந்து அதோட பாட்டு தான் ஹீமோக்ளோபின் HB, ஒரு அங்கம். அதுதான் ஆக்சிஜன் எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகேயா? அந்த கேபிலரி உள்ளெல்லாம் போக முடியாது. RBCயை விட ஓட்ட கம்மி. RBCலாம் இப்படி குறுகியும் போகும், உள்ள ஒன்று பின்னால் ஒன்று போகும். அதனால் ரியல் பிளட் ஃப்ளோ இருக்காது அங்கே. RBC போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த ஸ்ப்ளீன் என்ன தெரியுமா பண்ணுது? நிறைய உடம்பு ஃபுல்லாக 60,000 மைல் சுற்றிட்டு வரணுமே அவர். சொன்னல அன்றைக்கி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும், கால் கை உடையும்,
வயசாந்தங்க இருக்கும், கஷ்டப்படும். இதெல்லாம் இந்த ஸ்ப்ளீன் பார்த்துன்னு இருக்கும். இந்த ஸ்ப்ளீன் உள்ள ஃப்ளோ வந்து வெளியே போகும்போது இந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்க, கை கால் ஒஞ்சவங்க, முடியாத போனவங்க, ஹேண்டிகேப்டு, நாளைக்கு சாக போகிற ஆர்பிசி, இதெல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணினே இருக்கும், கமாண்ட் கொடுத்துனே இருக்கும் போன் மேரோக்கு, இவ்வளோ நான் ஃபில்டர் பண்ணுறேன்னு. இது ஃபில்டர் பண்ணினே இருந்தால் இது தேவையில்லாதெல்லாம் சேருது இல்லை, புரிஞ்சுதா? இது எங்கே போகணும்? அதுக்கு இடம் வேணுமே. அதுக்கும் லிவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஆர்டரி கனெக்ஷனு, வேஸ்குலர் கனெக்ஷனு, ஸ்ப்ளீனுக்கும் லிவருக்கும். இது கலெக்ட் பண்ணி வேஸ்ட் எல்லாம் லிவருக்கு அனுப்போம். ஓகேயா? லிவர் எதையும் வேஸ்ட் பண்ணாது. இந்த வேஸ்டேஜ் வந்தது இல்லை, அதை பித்தமாக மாற்றி கால் பிளாடருக்கு அனுப்பிச்சிடும். இப்போ என்ன ஆகுது? பித்தம் சேர்ந்துனேக்குதா? டன்னா? புரிஞ்சுக்கினியா? இப்போ சொல்கிறேன். இந்த கால் பிளாடர்லேருந்து ஒரு சி செக்ஷன் வரும், பைல் டக்ட்னு பேர். அது டியோடினலில் வந்து கனெக்ட் ஆகும். டியோடினல் இஸ் ஸ்டமக்கும் சிறுகுடலும் இணையும் பாகத்துக்கு பேர் டியோடினல். அங்கே வரும் அந்த சி செக்ஷன் டக்ட். இது சுருங்கிடுச்சுன்னா இந்த பித்தம் வந்து இந்த டக்ட் வழியாக வரணும் டியோடினலுக்கு. ஏன்னா உன் ஃபேட் காம்பனன்ட் டைஜஷனுக்கு பித்த நீர் வேணும், பைல். நம்ம சாப்பிட்றது தான் 3 தானமா பிரதானம். புரத சத்து புரோட்டீன், அன்னசத்து கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து ஃபேட்டு. ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பித்த நீர். அது அந்த சி செக்ஷன் 24 சென்டிமீட்டர் அதனோட லென்த்து. அது வழியாக ஃப்ளோ ஆகி இங்கே வரணும். இங்கே சேர்ந்துனேக்குது, இங்கே செலவாயினேக்குது. இது வரைக்கும் புரிஞ்சுக்கினியா? இப்போ இந்த டக்ட் சுருங்கிடுச்சு, பித்த நீர் வர்றது அந்த சுருங்கி கம்மியாயிடும், அங்கே சேர ஆரம்பிச்சிடுச்சு எக்ஸஸ் பைல். இது கிக்கப் ஆச்சுன்னா மைக்ரைன் வந்துடும். இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா அதை ரிலேட் பண்ணுறீங்க? சாப்பாடோட இல்லைம்மா, உள்ளே நடக்கிற ஃபங்க்ஷனோட. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டப்பா, எல்லாம் டைஜஸ்ட் ஆயிடுச்சு, காலைல 3 மணிக்கு உனக்கு வருது மைக்ரைன், என்ன பண்ண போகிற? சாப்பாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே பித்த நீர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பித்த நீர் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பாடி. உடல் உற்பத்தி செய்வது பித்த நீர், பைல். ஒத்துக்கிறீங்களா? இந்த பைல் கிக்கப் ஆயிடுச்சுன்னா ஹெடேக் வந்துடும். அதனால தான் நாசியா வரும் உனக்கு. ஆமாம், தண்ணியாக வாந்தி எடுத்தோடனே தலைவலி நிற்கும். இதை உன் எம்ஆர்ஐயில் படிக்க முடியாது. போருமா? இப்போ இதுக்கு வைத்தியம் சொல்லட்டுமா? இந்த சி செக்ஷனை ஓப்பன் பண்ணோம். இதுக்கு ஒரு புண்ணாக்கு சயின்ஸும் வேணாம், அவ்வளோ அழகாக குத்துட்டு போய்க்கிறான். சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சாம்பார் வெங்காயம், இதை எடுத்துக்கோ. தோலை உரிச்சிட்டு மிக்சிலெலாம் போடாதீங்க மாடர்ன் கேர்ள்ஸ். நல்லா ஒரு சின்ன உரல் வச்சு இடிச்சு சாறு எடு, புழிஞ்சி 1/4 டம்ளர். வெள்ளை முள்ளங்கி எவ்ரி சாயங்காலம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கோ. இது மார்னிங் ஆப்ரேஷன் நான் சொல்கிறது. வெள்ளை முள்ளங்கி தோல் சீவிட்டு கட் பண்ணி இடித்து 1/4 டம்ளர் சாறு எடு. 1/4 டம்ளர், ரெண்டும் 1/4 டம்ளர். இதே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கிட்ட போகக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் வீரியம் ஜாஸ்தி. இது 1/4 டம்ளர், அது 1/4 டம்ளர். வெள்ளை முள்ளங்கி சாறு 1/4 டம்ளர், சின்ன வெங்காயம் சாறு 1/4 டம்ளர். ரெண்டுத்தையும் டம்ளரில் ஊற்று, நல்லா மிக்ஸ் பண்ணு. ப்ரிஃபரபிளி கிளாஸ் கண்ணாடியில் டம்ளரில் ஊற்ற நல்லா மிக்ஸ் பண்ணு. 6:30 மணிக்கு முன்னாடி, 6 மணிக்கு எழுந்து இதை ரெடி பண்ணு. 6:30 மணிக்கு முன்னாடி இதை குடிச்சிடு வெறும் வயிற்றில். ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிடு. 7 நாள் குடி. 1 மணி நேரம் கழிச்சு உன் டீ காஃபி குடிச்சுக்கோ. 1 வாரம் கேப் விடு. 7 நாள் குடி. இந்த டக்ட் ஓப்பன் ஆகிடும், உன் மைக்ரைன் வராது. சார் சான்ஸே இல்லை. போருமா? உண்மையாகவே இது எவ்வளோ பேருக்கு ஒரு கண் திறப்புன்னு எனக்கு சொல்ல தெரியல சார். பண்ண சொல்லு, இன்னும் சொல்லித்தரேன். 7 நாள் பண்ணு, 7 நாள் கேப் விடு, 7 நாள் பண்ணு. அப்புறம் எவ்ரி மந்த் 7 நாள் பண்ணினே வா, 1 வருஷத்துக்கு. பைல் டக்ட் ஓப்பன் ஆகிடும். இங்கே மந்திரம் இல்லை, மாயம் இல்லைம்மா. சின்ன வெங்காயம் அது அங்கே கடையில் இருக்குது, வெள்ளை முள்ளங்கி கடையில் இருக்குது. இந்த முள்ளங்கியை மொத்தமாக வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், அந்த கதைலாம் இருக்கக்கூடாது. சாயந்தரம் 1-2 முள்ளங்கி வாங்கினுவா, டேபிள் மேலே வச்சு வை, ஃப்ரிட்ஜில் வைக்காத. இஃப் யூ ஆர் டூ சென்சிட்டிவ், நல்லா ஒரு துணி நினச்சி சுத்தமாக புழிஞ்சு அந்த ஈர துணியில் சுற்றி வை. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது எதையும். இடிச்சு தான் சாறு எடுக்கணும், மிக்சியில் போட்டு பிளேடில் அடிக்கூடாது. ஏன்னா மிக்சியில் போட்டு அடிக்கும் போது ஹீட்டு டெவலப் ஆகும். அந்த ஹீட்டில் வந்து மாலிகுலர் வேல்யூ மாறிடும்.
இவ்வளோதான் உன் மைக்ரேனுக்கு. இதை வச்சுக்கின்னு எத்தனை கோடிக்கணக்கான பணம் பண்ணிருக்கிறீங்க தெரியுமா? எவ்வளோ பேர் எத்தனை பேர் ஆப்ரேஷன் தியேட்டரில் போட்டு சர்ஜரி பண்ணுறீங்க தெரியுமா? எத்தனை ஆயிரம் பேருக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியுமா? பண்ணிப்பாரு, ஒன்றும் இல்லையே. சின்ன வெங்காயம் வெள்ளை முள்ளங்கி ரெண்டும் சாப்பாட்டில் சாப்பிட்றோம், அது ஜூஸ் எடுத்து குடிக்கிற. இதான் மைக்ரேனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு. இவ்வளோதான் மொத்தம். இதுக்கு எதுக்கு டாக்டர் டக்கரு? என்ன யோசிக்கிறீங்க? வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க 30 வருஷம் 35 வருஷம் சஃபர் பண்ணவங்களெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேங்க. இன்னும் இதுக்கு எஃபெக்டிவாக இன்னொன்று சொல்லட்டுமா? உன் பையில நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இது இன்னும் அதை விட அற்புதமாக இருக்கும். சொல்லுங்க சார். பச்சை பருப்பு இருக்குல்ல, தோலோட. ஆமா. முளை கட்டுவாங்கல்ல. ஆமா. ஸ்ப்ரவுட்டட் மூங் தால். யா, மூங் தால். ஸோ மத்தியானம் கொஞ்சம் ஊற வை, சாயந்தரம் துணியில் கட்டி நெஞ்சு வை, நைட்டு ஒரு வாட்டி நெஞ்சு வச்சுன்னா காலையில் முளை விட்டுரும். காலைல 6 மணிக்கு எழுந்துக்கோ. நான் 8:30 மணி வரைக்கும் தூங்குவேன், 1:30 மணி வரைக்கும் நான் சினிமா பார்ப்பேன். அந்த கதைலாம் இங்கே இருக்கக்கூடாது. காலைல ஏந்துக்கிற, அதை பிரிக்கிற, இட்லி சட்டி வச்சு தண்ணி வச்சு மேல் தட்டு மட்டும் போட்டு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் வச்சு இந்த முளை கட்டின பச்சை பயிரை மேலே பரப்பி பாயில் பண்ணுற. சரி. பாயில் பண்ணி இறக்குற. ஒரு சாம்பார் கட்டோரி சின்ன கிண்ணம், அது ஃபுல்லாக போடுற. இந்த கடுகு போடுவேன், தாளிப்பேன், வெங்காயம் அதெல்லாம் கிடையாது. முளை கட்டின பச்சை பயிறு வெள்ளை துணி மேலே வச்சு அவிச்சிட்டேன், அட்லி சட்டியில் இறக்கிட்டேன், ஒரு கிண்ணம் போட்டேன். எலுமிச்சம்பழம் டேபிள் மேலே இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது. அப்போ தான் கட் பண்ணுறேன். ஒரு பாதி எடுத்து அதை நினைகிற அளவுக்கு புழியிற, ஒரு 15-20 சொட்டோனுமோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு. வெறும் வயிற்றில் இதை சாப்பிடு. புரிஞ்சுதா? 1 மணி நேரம் விட்டுரு, உன் டீ காஃபி குடிச்சிக்கோ. யூ மஸ்ட் டூ திஸ் இன் 3 days in a row. ஓகே? 4 வாரம் பண்ணினுவா. அதாவது இந்த 7 நாள் ஆப்ரேஷனு, 1 வாரம் கேப், 7 நாள் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 3 வாரம் 3 days in a row பண்ணால் போதும். அதாவது 3 intake for 72 hours. எப்படின்னா ஒரு மண்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. நான் டியூஸ்டே காலையில் 4:30 மணிக்கு என் கசின் கல்யாணம் இருந்தது, நான் வெட்டிங் போயிட்டேன், அதெல்லாம் பேசக்கூடாது. பண்ணுறியா ஒழுங்காக பண்ணு. 3 நாள் பண்ணு. அடுத்த வாரம் 3 நாள் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நீ 7 நாள் அது குடிக்க போகிற. அப்புறம் அடுத்த வாரம் பண்ணு. இப்போது நீ என்ன பண்ணோம், 7 நாள், மாதத்தில் 7 நாள் நீ வெள்ளை முள்ளங்கி வெங்காயம் சார் 1 வருஷம் சாப்பிடும்போது வாரத்தில் ஒரு 1 or 2 weeks, மாதத்தில் ஒரு 1 or 2 weeks, 3 நாள் 3 days in a row இதை பண்ணிடுவான். இதை பண்ணின்னு வந்தால் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. சொல்லட்டுமா? சொல்லுங்க. பித்தமயக்கம்னு ஒன்று இருக்குது, கிடினஸ். அது எப்படி வரும்னு சொல்கிறேன். இப்போ உட்காந்தே இருக்கீங்கல்ல, எழுந்த உடனே அப்படியே சுற்றும். ஆக்டிவாக நல்லா இருக்கிறீங்க, போய் படுத்த உடனே அப்படியே சுற்றும். அது அகெயின் இது பைல் ப்ராப்ளம் தான். அதுக்கு வெங்காயம் வெள்ளை முள்ளங்கி கிடையாது, இந்த பச்சை பயிறு முளை கட்டினது. 4 வாரம் 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக போயிடும். நம்ம பயந்து போய் டாக்டர்கிட்ட போய் அவன் பிபி டெஸ்ட் எடுத்து, அவன் இந்த டெஸ்ட் எடுத்து, அவன் சர்விக்கல் ஸ்பான்லைட், இது அது நியூரோ சிடி கேன் பிரெயின் காலி பண்ணி எடுத்துன்னு போயிடுவானுங்க ஒன்று கடை ஸ்ட்ரெச்சரில் போட்டு. சார் நீங்கள் எங்களை திட்டலாம் சார். நான் எதுக்குமா உன்னை திட்ட போகிறேன்? எனக்கு தெரிஞ்சதை எதையோ சொல்லினுக்கிறேன். மேட்ரு கலாஸ் ஓவர். இவ்வளோ தான் மொத்தம். உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் மைக்ரைனில் சஃபர் பண்ணுறாங்களோ போய் சொல்லிவிட்டு அவனுக்கு 1 கிலோ வெங்காயமோ 1 கிலோ வெள்ளை முள்ளங்கியும் உன் காசுலேயே வாங்கி கொடு. போ, என் கிஃப்டாக வச்சுக்கோ, நீ நல்லாவு அப்படின்னு சொல்லு. வணக்கம் நேயர்களே. எனக்கு இந்த மைக்ரைனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குமா அப்படின்றது எனக்கு நிஜமாவே தெரியல. உண்மையாகவே மைக்ரைன் இவ்வளோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தில் கிளியர் ஆக முடியுமா? இப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேற ஒரு செக்மெண்ட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம்.